திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராமநதி, கடனாநதி மற்றும் காட்டாற்றுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து குறுக்குத்துறை கோயில் வெள்ள நீரில் மூழ்கியது. இதனையடுத்து தாமிரபரணி அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சுத்தமல்லி அணைக்கட்டு பகுதிக்கு சுமார் 41,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழை டைம்ல கொஞ்சம் ஓவரா இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு போன்ற தேயிலை தோட்ட பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாபநாசம், அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன் எதிரொலியாக திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் சூழலில் மதுரை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அண்ணாநகர், கோரிப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மேலும் அண்ணாத்தோப்பு பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு மழைநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் அங்கு செல்ல முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது.